ஸ்கிரீன் வீவ் ஆகுதாமா? ஆகலையா? குடுத்துட்டேனே. ஓகேமா. நான் இன்னைக்கும் நேத்து ஓபன் பண்ண மாதிரி அதே மாதிரி வந்து பழைய டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நேத்து போட்ட டேபிள்ஸ் எல்லாமே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் அதை சேவ் பண்ணும்போது கரண்ட்ல உள்ள எடிட் பண்ணதை வந்து நான் சேவ் பண்ணவே இல்லை. அதனால அது மட்டும் சேவ் ஆயிருக்காது. அதுக்கு பிஃபோர் டேஸ் நம்ம என்ன கொடுத்திருந்தோமோ அதோட ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம ரெடி பண்ண டேபிள் வந்து இருக்காது. ஓகே, நம்ம டேபிளுக்குள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நேத்து பார்த்தாச்சா? டேபிள்ல நம்ம ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்காம இருந்தோம் இல்லையா? ஓகே, டேபிள்ஸ்ல இந்த லே அவுட் போட்டுட்டு சாரி லே அவுட்ல இங்க உள்ள இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நேத்து பார்க்காம இருந்தோம். ஓகேவா? ஸோ அதை கூட வந்து பார்த்துக்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட் ரோ டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் சேம் நமக்கு வந்து எடிட்டிங் பர்பஸ்க்காக உள்ளதுதான். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற அந்த லைன் வந்து சென்டர்ல வரணுமா இல்ல டவுன்ல வரணுமா இல்லைன்னா டாப்ல வரணுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள்ல நான் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டேபிள்ல நான் வந்து டைப் பண்ணி கட்டுறேன். இப்போ இங்க வந்து சம் நேம்ஸ் நான் கொடுக்குறேன். ராஜா, கீழே ரோஜா, அப்படி தமிழ், அருண், சிவா, இந்த மாதிரி கொஞ்சம் நேம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டேபிள்ல இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ரைட் சைட் டாப்ல இருக்கு. இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது மேல ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நமக்கு இங்க இருக்கு. இதுவே சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் ரோல மேலேயே இருக்கும். ஆனா என்ன ஆயிடும், சென்டருக்கு வந்துடும். பட் இதுவே லெஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஓவராலா லெஃப்ட் சைட். ஓகேவா? ரைட், லெஃப்ட், சென்டர் 3 இதுல சேஞ்ச் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுவே அடுத்தடுத்த ரோஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா இதே அலைன்மெண்ட் தான் இங்கேயுமே இருக்கு நமக்கு ஆப்ஷனா. பட் இதுல வந்து நம்ம உள்ளார போயிட்டு ஆப்ஷன்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து மேலே நமக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்ப இது என்ன அப்படின்னா செகண்ட் லைன்ல நமக்கு ஸ்டார்டிங்ல வந்துடும். அடுத்தது கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் லைன்லயே சென்டர்ல இருக்கும். அடுத்தது ரைட் சைடு போயிடும். அதாவது ஒரு பாக்ஸ்லயே 3 தான் பிரிச்சிருக்காங்க, டாப், சென்டர், டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் இது மட்டும் இப்போ டாப், டவுன், சென்டர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது டாப், சென்டர், டவுன். ஓகே, அதுலயே இப்போ டவுன்லயே சென்டர், இது லெஃப்ட். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து 1 2 3 கொடுக்குறேன் அப்படின்னா
இப்ப 6 நம்பர்ஸ் குடுத்துருக்கேனா, நம்ம ஒரு பாக்ஸா ரெடி பண்ணும்போது, அந்த பாக்ஸ்ல இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ரைட் சைட் கார்னர்ல போய் இருந்துச்சு அப்படின்னா, அது நமக்கு நல்லா விசிபிளா இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு லுக்காவுமே இருக்காது. ஸோ இப்ப இத நம்ம வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத செலக்ட் பண்ணிட்டு சென்டர்ல எனக்கு வந்து சென்டர் ரோ அதுலயும் சென்டர்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண என்ன ஆயிடும்? எல்லாமே நமக்கு சென்டர் பொசிஷன்ல வந்துடும். ஓகேவா? இப்ப ரிமைனிங் உள்ள டேபிள்க்கும் நம்ம வந்து அதே மாதிரி டைப் பண்ணி ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணாம ஓவராலா இந்த டேபிள ஃபுல்லா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். மேல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் ஆகும். இப்போ இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ்ல உள்ளது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஈவனா ஒரே மாதிரி செலக்ட் ஆயிருக்கு. பட் இதுக்கப்புறம் உள்ள அந்த 3 பாக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்ல உள்ளது செலக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இது 2த்துக்கும் அலைன்மெண்ட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கோம்? சென்டர் பாயிண்ட்ல வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலைன்மெண்ட் கொடுத்தாச்சு. பட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அலைன்மெண்ட் கொடுக்காததுனால அது டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் சைட் சாரி லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கும் இல்லையா? அதுதான் இதுல டிஃபால்ட்டா வியூ ஆகும் நமக்கு. சரியா? சோ இப்ப நம்ம வந்து ஓவராலா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம அதே மாதிரி சென்டர்ல சென்டர்ல வந்து அலைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே ஈவனா மாறிடும். ஓகேவாமா? புரியுதா? ஓகே. இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் அப்படின்றது ஒரு நேம அப்படியே ஆப்போசிட் சைட்ல சேஞ்ச் பண்றது. ஓகேவா? இப்போ நான் இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் ரொம்ப பெரிய டேட்டாவா இருக்கு, ஒரு பெரிய வேர்டா இருக்கு நமக்கான இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இவ்ளோ காலம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? நான் ஆட் பண்ணும்போது இங்கேயும் அதே மாதிரி நான் ராஜா அப்படின்ற நேமே நான் வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி போட போட என்ன ஆகுது அப்படின்னா டேபிள் இங்க போயிட்டு மறைஞ்சு போயிடுது. ஓகேவா? சோ பாதி டேபிள் வந்து நமக்கு விசிபிளாவே இல்லை. சோ அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேம இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 2 ரோ மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டர்ல கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஆர்டர்ல கொடுத்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளோட சைஸ்மே கொஞ்சம் வந்து நமக்கு சின்னதாயிடும். அப்ப நமக்கு எல்லாமே விசிபிள் ஆகுற மாதிரி இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க நம்ம வந்து ஹோம்ல பார்த்தோம் இல்லையா? ஃபிட் எங்க பார்த்தோம்? ஹோம் ஃபிட் எங்க பார்த்தோம்? டிசைன்ல பார்த்தோம். ஃபிட் எதுலமா பார்த்தோம்? ஆட்டோ ஃபிட் பார்த்தோமே. ஞாபகம் இருக்கா? அதாம்மா அது வந்து அந்த இதுல வந்து நமக்கு இது டேபிள்ஸ் டிசைன் பண்றது மட்டும்தான் இருக்கு. அதுல ஆட்டோ ஃபிட் நமக்கு கொடுக்கணும். ஓகே. ஆக்சுவலா இப்ப அந்த இதுலதான் பாத்துட்டு இருக்கோம். அதுலயே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம அங்க போயாச்சு. ஓகே குட். தேங்க்யூடா. ஓகே. இப்போ வந்து விண்டோக்கு ஏத்த மாதிரி ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வெளியில போணுச்சு இல்லையா பாக்ஸ். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குட்டியாயி நார்மல் பொசிஷன் இதுக்குள்ள மாதிரியே நமக்கு வந்துருச்சு. சேம் அதே மாதிரி இங்க உள்ள டேட்டா அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஆட்டோ ஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதுல உள்ள டேட்டாஸும் நமக்கு ஃபில் ஆயிடும், பாக்ஸும் அதே மாதிரி
இந்த பேஜ்க்குள்ளாரே நமக்கு வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது செல் மார்ஜின். மார்ஜின்னா என்னமா? மார்ஜின்னா என்ன? ஓகேமா. அவுட்டர்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது. ஓகே குட். மார்ஜின் அப்படின்றது நம்ம ஒரு பேஜ டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பேஜ்ல நம்ம வந்து ரொம்ப கார்னர்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் எழுதுறீங்க. லெட்டர் கூட ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ ஒரு நீங்க கிளாஸ் எடுக்குறாங்க. அந்த டேட்டா வந்து நீங்க வந்து நோட்ல வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம அத வந்து ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஒரு பேஜோட அந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, லுக் வைஸ் எப்படி இருக்காது அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகேவா? லுக் வைஸ் நல்லா இருக்கணும். ஒரு ராயல் லுக் குடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மார்ஜின் போடுவோம். இதுவே A4 ஷீட்டா இருந்துச்சு அப்படின்னா, 4 சைட் கார்னர்லயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்ஜின் போட்டு நம்ம எழுதுவோம். அது வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும். நம்ம பிரசன்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா, கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மார்ஜின் வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு நோட்லயே எழுதுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் இந்த கார்னர்ல இருந்து இங்க வரைக்கும் எழுதணும் அப்படின்னா, அப்ப பார்க்கும்போது நம்ம நோட்ட மிச்சம் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த நோட்ட எடுத்து பார்க்கிறோம், நம்ம ஏதோ படிக்கிறோம்னு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து அந்த பேஜ்ல உள்ளது வந்து படிக்கவே தோணாது. இதெல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி நமக்கு ஒரு மென்டாலிட்டி வரும். ஓகேவா? சோ அது நம்ம மார்ஜின் போட்டு எழுதும்போது கொஞ்சம் நீட்டா பிரசன்டேஷனும் அழகா இருக்கும். சோ அதுக்காக நம்ம வந்து அந்த மாரி போட்டு எழுதுறோம். ஓகேவா? இப்ப செல் மார்ஜின் அப்படின்றது இந்த டேபிள்ல நம்ம வந்து மார்ஜின் குடுக்குற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதா உங்களுக்கு சைஸ். இப்ப நான் வந்து இதுல மார்ஜின் அப்படின்றத 0.15 அப்படின்னு குடுத்துட்டேன். டாப்ல வந்து 0.15 குடுத்துக்கோ. பாட்டம்ல என்ன பண்ணணும்? 0.15 குடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து டிஃபால்ட்டா ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் நமக்கு வந்து டிஃபால்ட்டா 0.19 அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நான் அத கூட வேண்டாம். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதையும் 1.5 மாத்திக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரி இந்த டேபிள் வந்து ஷார்ட் ஆயிட்டே போகும். ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க ஆட்டோஃபிட் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாரி நம்ம மேனுவலா எடிட் பண்றதுக்கு இந்த செல் மார்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் ரொம்ப கம்மியா குடுக்குறேன். 1 குடுத்துருக்கேன். இங்கேயும் அதே மாரி 1 குடுக்குறேன். இப்போ ஓகே குடுத்தோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கொஞ்சம் குட்டியாயிடுச்சு. ஓகேவா? பிஃபோர் ஸ்டேஜுக்கும், ஆஃப்டர் ஸ்டேஜுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது இப்போ ஃபுல்லா நம்ம ஷார்ட் பண்ணி ஓகேவா? ஒரு டேபிள்க்குள்ளார மார்ஜின் போடுற மாரி. நம்ம வந்து ஒரு பெரிய பேப்பருக்கு ஒரு பெரிய ஷீட்டுக்கு வந்து நம்ம வந்து மார்ஜின் போடுவோம். அதே மாரி இதுலயும் போடலாம். நான் அது எப்படி போடணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? பட் இது என்ன அப்படின்னா, ஒரு டேபிள்ல உள்ள குட்டி ஒரு செல்லுக்கு பாக்ஸ் போடுறது. ஓகேவா? ஆமா செல்லுன்றது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அ இப்படி இப்படி இருக்கு இல்லையா? இந்த ரோஸ் வந்து காலம்னு சொல்லுவோம். நான் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்ப இதுல ஹைலைட் பண்ண மாரி ஒரு ரோ இருக்கு இல்லையா? இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காலம்னு சொல்லுவோம். இந்த சைடு இப்ப வந்து படுத்திருக்க மாரி இருக்கு இல்லையா? இத என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? குட்டியா இப்ப இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். இதுல உள்ள டேட்டாஸ் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். இந்த ஒரு பாக்ஸ மட்டும் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெறைய செல் சேர்ந்தது தான் ஒரு டேபிள், ஒரு டேபுலர் காலம் அப்டின்ற மாரி சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதே மாரி ஏ டூ இசட் இது வந்து சார்ட்டிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது. இப்ப அதே மாரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அருள் அப்படின்ற நேம் வந்து இங்க இருக்கு. 5th பொசிஷன்ல இருக்கு. இது நம்ம ஏ டு இசட் ஆர்டர்ல செலக்ட் பண்ணுவோம். அது மாதிரி அபி வந்து 3rd பொசிஷன்ல இருக்கு. நம்ம ஏ டு இசட் ஆர்டர்ல வந்து செட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து நமக்கு கேக்குது. காலம் 2 அதாவது செகண்ட் காலம்ல இருந்து நான் வந்து அலைன்மென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி
கேக்குது. ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 2 3 இருக்கு இல்லையா? அந்த காலம். சோ அது வேண்டாம். செகண்ட் காலத்துல இருந்து நம்ம பண்ணணும். அங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆ டெக்ஸ்ட் பேராகிராஃப் இத வந்து நான் அசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. எஸ் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இது அசெண்டிங் ஆர்டர்ல மாறிடும். ஓகேவா? 3 பொசிஷன்ல அப்படின்னு இருந்தது எங்க வந்துருச்சு? நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல வந்துருச்சு. அடுத்தது அருண்ன்றது செகண்ட் ரோல வந்துருச்சு. நமக்கு கம்பைன் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவும் சேர்ந்து மாறிடுச்சு. ஷார்ட் நம்ம வந்து காலம் 3ல இருந்தோம். ஓகே, இது வந்து நம்ம ஹோலா அலைன்மெண்ட் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகுது. பர்டிகுலரா ஒரு காலம் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகல. ஓகேவா? சரி. ஆம், இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் லேயரா நமக்கு வந்து இதுல நம்ம டிசைன் பண்றோம்ன்றதுனால இதுல ஒரு பெரிய மெஜாரிட்டியா இது நமக்கு தேவைப்படாது. பட் இந்த அலைன் பண்றது, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இது எல்லாமே மேஜரா நமக்கு எதுல தேவைப்படும் அப்படின்னா, எக்ஸல் ஷீட்ல நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அதுல நம்ம பர்ட்டிகுலரா எந்த பாக்ஸ நம்ம செலக்ட் பண்றோமோ, அது மட்டும் இண்டிவிஜுவலா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா அது வந்து டிஃபால்ட்டா பாக்ஸஸ் குடுத்துருப்பாங்க. நம்ம எதுவுமே ட்ராப் பண்ற மாரி கிடையாது இல்லையா? So அதனால அதுல நம்ம வந்து ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். பட் இதுல டேபிளே நம்ம தான் டிராப் பண்றோம்ன்றதுனால இது வந்து ஒரே பாக்ஸா ஒரே இமேஜா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுனால நமக்கு இந்த ஆப்ஷனுக்கு தான் நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகே. அடுத்தது இந்த ஃபார்முலா பாத்துடலாம். ஃபார்முலான்றது என்ன அப்படின்னா, சம் டேட்டா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இங்க வந்து 25 60 74 78 93 ஓகேவா? இப்போ வந்து நான் 5 வேல்யூஸ் கொடுத்துட்டேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவும் ஒரு பாக்ஸையும் செலக்ட் பண்ணுவேன். இங்க சம்ல வந்து லெஃப்ட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா நமக்கு இதோட ஆன்சர் 325 வருதா? இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. நீங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுங்க. சொல்லுமா. கேக்குதுமா கேக்குதுமா. 78 கொடுத்துருக்கம்மா. 330 வருது. பட் ஆனா நமக்கு வந்து இதுல வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 325 தான் விசிபிள் ஆகுது.
325 இந்த ஆன்சர் தான் நமக்கு விசிபிள் ஆகுது. அப்ப இதுல ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து ஆட்டோ சம் கொடுக்குறோம், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டு டைரக்டாவே நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதான் சொல்றேன் இல்லையா, நமக்கு வந்து இந்த இதுல வந்து மெஜாரிட்டியா இது நமக்கு தேவைப்படாது. அதனால இதுல வந்து நமக்கு அக்யூரேட்டான ஆன்சர் இல்லை. பட் இதுவே எக்ஸல் எடுத்தோம் அப்படின்னா அதுல உள்ள வேல்யூஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். நமக்கு நம்ம நார்மலா மேஜரா போடுற எல்லா ஃபார்முலாஸுமே நமக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆவரேஜ், கவுண்ட், அதாவது ஃபைண்ட் அவுட் பண்றது, ஃபால்ஸ், இப்ப இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ் மாதிரி உள்ளது எல்லாமே. இஃப் இதெல்லாமே என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன். இப்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ட்ரூனா அதோட வேல்யூ 1, ஃபால்ஸ்னா அதோட வேல்யூ 0, அப்படி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி உள்ளது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? இதுல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்மே இருக்கு. பட் இதுல அது வந்து நமக்கு விசிபிளா இல்ல. நம்ம வந்து நார்மலா அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா எக்ஸல்ல வரும். உங்களுக்கு நான் மேனுவலா ஃபார்முலாஸ் எப்படி ரைட் பண்றது, டிஃபால்ட்டா அதுல உள்ள ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்றதுன்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸல்ல சொல்லித்தரேன். ஓகே? ஸோ இதுல வந்து இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு, இன்க்ளூட் ஆகுது அப்படின்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேம்மா, லே அவுட்ல எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுல வேற எதுவும் கவர் பண்ணாம இருக்கமா? ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நமக்கு வந்து டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதுல லே அவுட்ல கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டிருக்க அந்த டேபிள் வந்து எதுவுமே இல்லாம எரைஸ் ஆயிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு இப்ப நான் அதே இங்க போட்டு எனக்கு டேபிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேபிள்ஸ் வந்து திரும்ப அதையும் வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்து இன்சர்ட்ல உள்ள ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாத்துரலாம். ஓகே, பேஜ் கவர் இது சொல்லிட்டேன்லம்மா, சொல்லணும் இல்லையா, இந்த பேஜ் கவர் எல்லாமே பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக் இதெல்லாம். ஓகேம்மா, ஓகே, இப்ப பாத்துரலாம். பேஜ் கவர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு நோட் ஏதோ டிசைன் பண்றோம், இல்ல புக் ஏதோ டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுல டாப் பேஜா இருக்கும் இல்லையா, இல்ல பேஜ் கவரா இருக்கும், அதாவது நோட்டோட அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையோட டிசைன்ஸ் வந்து அவங்களாவே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும் அப்படின்னா இதுல உள்ளதை டிஃபால்ட்டா உள்ளதை எடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் புக்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு இதுலதான் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம இதை எடுத்துட்டு நமக்கு வேணும்ன்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேஜ் எடுத்தேன். ஓகேவா? இந்த பேஜ் எடுத்தாச்சு. இதுல வந்து நமக்கு அவங்களாவே கொடுத்துருக்காங்க டாக்குமெண்டோட சப்டைட்டில், அட்மின் அப்படின்றது இந்த இடத்துல புக்கோட நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட ஆத்தர் நேம் கொடுத்துக்கலாம், கம்பெனி நேம், கம்பெனி அட்ரஸ், ஒரு பேஜ்ல இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு நோட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோட்ல அந்த கம்பெனி வந்து இப்ப இந்த நோட் வந்து எந்த கம்பெனி ரெடி பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனியோட நேம் இங்க இருக்கும். இப்ப நோட் புக் அப்படின்னா அந்த நோட் புக்கோட கம்பெனி இங்க இருக்கும், இல்ல கிளாஸ்மேட், இந்த மாதிரி நம்ம என்ன நோட் வாங்குறோமோ அதோட நேம்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க, அதோட அட்ரஸ் இது. நம்மளே ஓனா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இத எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த புக்கோட நேம் வந்து நான் லகரி டியூஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இயர் இருக்கு இல்லையா, இயர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா
டுடே இன்னையுள்ள டேட் இந்த வருஷத்தோடத போட்டுக்க 2026 இப்போ உள்ளது போட்டுக்க. பத்தாயிரத்துல இருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆத்தர் நேம் கேட்டிருக்கா, அங்க வந்து என் நேம் நான் கம்பெனி நேம் வந்து சேம் லகரி. கம்பெனி அட்ரஸ் வந்து பரமக்குடி. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ வந்து இதுல ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, 2026 அப்படின்ற இயர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க வந்து அந்த புக்கோட டாபிக் வந்து போடுவோம் இல்லையா, ஹெட்டிங் போடுவோம் இல்லையா, அப்ப அந்த இடத்துல நம்மளோட டேட்டாஸ வந்து ஃபில் பண்ணிருக்கோம். நம்ம மட்டும் போய்க்கிட்டோம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதுக்காக வெயிட் பண்றேன். கீழே வந்து ஹெட்டிங் டாபிக்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்துருக்கேன், ஆத்தர் நேம்ல என் நேம் கொடுத்துருக்கேன். கீழே கம்பெனி நேம் அட்ரஸ் இல்லையா, ஸோ அதுல வந்து நான் நகரி அட்ரஸ் வந்து பரமக்குடி அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் எடுத்து டிசைன் பண்ணி பேஜ் கவர் வந்து எடிட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? இதுதான் எடுக்கணும்னு கிடையாது, அதுல நமக்கு நிறைய இருக்கு இல்லையா, உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் கவர் பேஜ். இது என்ன அப்படின்னு என்னன்னா புரியல. இது ஓனா டிசைன் டிசைன் பண்ணலாமா? நான் இங்க உள்ள ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். இப்போ இது வந்து இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, கேக்குதாமா? பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவாமா? ஓகேடா. நம்ம ஓனாவும் டிசைன் பண்ணலாம். இங்க உள்ள ஷேப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதெல்லாம் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி ஓனா டிசைன் பண்றதுன்றது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உள்ள டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரிமூவ் கரண்ட் கவர் பேஜ் அப்படின்னா இதை கொடுத்தோம் அப்படின்னா ஓகேமா. ரிமூவ் கரண்ட் கவர் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இங்க இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மோர் கவர் பேஜஸ் ஃப்ரம் office.com இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா அதுல போயிட்டு நமக்கு விசிபிள் ஆகும். அந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து எந்த பிக்சர் வேணுமோ, அதாவது எந்த கவர் வேணுமோ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் செலக்ட் டு கவர் பேஜ் கேலரி அப்படின்றது நம்ம இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த யூஸ் பண்ண அந்த கவரை வந்து கேலரியில சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம அகைன் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுல ஓவராலா இதுல சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணவும் இல்லை, அதனாலதான் நமக்கு அது வந்து ஹைட் பண்ணிருக்கு. ஓகேவா? சரி. அடுத்தது பிளாங்க் பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பேஜ்ல இந்த ஒரு பேஜ் வந்து நியூவா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இப்ப இதுக்கு கீழே வந்து பேஜஸ் எதுவுமே இல்ல, எனக்கு இதே மாதிரி இன்னொரு பேஜ் வேணும் அப்படின்னா பிளாங்க் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ் நமக்கு எம்டியா வந்துடும். நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். இப்ப ரொம்ப குட்டியாக்கிட்டேன். ஓகே, இப்ப இங்க பாக்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ஒரு எம்டி ஷீட் இருக்கு இல்லையா, எனக்கு இதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னா இன்னொரு நியூவா ஒரு ஷீட் வேணும். ஓகேவா? இப்ப நான் அதே என்ன பண்றேன் அப்படின்னா பிளாங்க் பேஜ் கொடுத்து அப்படின்னா அதுவாவே என்ன பண்ணிடுச்சு நமக்கு
இன்னொரு நியூ ஷீட் வந்துருச்சு. ஆனா நமக்கு ஒவ்வொரு டைமும் நியூ ஷீட் எடுக்கும்போது இங்க வந்து தான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த பேஜ்ல இப்ப வந்து லாஸ்ட்டா ஒரு எம்ப்டி பேஜ் இருக்கு இல்லையா? இதுல நான் வந்து ஏதோ சம்திங் டைப் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டே வரும்போது, லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, அதே நம்ம என்டர் குடுக்கும்போது அதுவாவே நியூ பேஜ் வந்து கிரியேட் ஆயி வந்துரும். வந்துருச்சா? நான் உங்களுக்கு அகைன் சொல்லி காட்டுறேன். இப்ப என்டர் குடுத்து இந்த பேஜ்ல ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இப்ப வந்து என்டர் குடுத்து அகைன் வந்துட்டே இருக்கேன். லாஸ்ட் லைன் டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து என்டர் குடுத்தேன் அப்படின்னா, அந்த லைன் வந்து அதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து டைப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து பேஜ் பத்தல. இப்ப இதுல வந்து பாதி பேராகிராஃப் தான் எனக்கு வந்து கவர் ஆயிருக்கு. எனக்கு இன்னும் பேப்பர் வேணும் அப்படின்னா, நீங்க நார்மலா டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தாலே என்ன ஆகும்? நமக்கு நியூ ஷீட் வந்து கிரியேட் ஆயி வந்துரும். ஓகேவா? இதுல போய் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இல்ல உங்களுக்கு இங்க இடையில வேணும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப என்டர் குடுத்தோம் அப்படின்னா, லாஸ்ட்ல தான் நமக்கு வந்து பேஜஸ் வந்து வரும். நான் இப்ப இந்த பேஜ்ல இருக்கேன். எனக்கு வந்து இதுக்கப்புறம் எனக்கு நியூ பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு பிளாங்க் பேஜ் குடுத்தோம்னா, நமக்கு அந்த இடத்துல நியூவா ஒரு பிளாங்க் பேஜ் வந்து கிரியேட் ஆகி வந்துரும். ஓகேவா? இந்த மாதிரி டயத்துல இந்த பிளாங்க் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா. அடுத்தது பேஜ் பிரேக் அப்படின்றது, இப்போ நம்ம வந்து இந்த பேஜ்ல நம்ம சம்திங் ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எல்லா பேஜுமே ஒரே மாதிரி தான் விசிபிள் ஆகும். பேஜ் பிரேக் அப்படின்றது ஒரு பேஜுக்கும், அதாவது இந்த பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் நம்ம வந்து பிரேக் கொடுக்கறது. இந்த இந்த புக்லெட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ளது வந்து அடுத்த ப்ராசஸ்க்காக உள்ளது. ஸோ இதோட இந்த பேஜ் வந்து பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்ப நான் வந்து இங்க வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் பேஜ் கொடுக்கும்போது இதுல நமக்கு மெஜாரிட்டியா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. நமக்கும் அது நார்மலா அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த டாக்குமெண்ட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்றீங்க. சாரி, வேர்ட் ஃபைலா சேவ் பண்றீங்க. அந்த வேர்ட் ஃபைலா சேவ் பண்ணத ப்ரௌசர்ல போயிட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப மேல பிரேக் கொடுத்தோம் இல்லையா? அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணு. இதுக்கு கீழ உள்ள எல்லா பேப்பர்ஸுமே செகண்ட் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேஜ் பிரேக் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்ப இதுல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தாச்சு. டேபிள் பார்த்தாச்சு. இப்போ பிக்சர் பார்க்கலாம். பிக்சர்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த டேபிள்ல நமக்கு நம்ம பிக்சர்ஸ வந்து இன்சர்ட் பண்றது. நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணல இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல. அதுல வந்து அந்த டாக்குமெண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து இதுலதான் நான் வந்து டிசைன் பண்ணிருந்தேன் பேட்ல. ஓகேவா? அதுல நிறைய கம்ப்யூட்டரோட இமேஜஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போயிட்டு நம்ம சிஸ்டம்ல உள்ள பிக்சர்ஸ வந்து இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அங்க டிரா பண்ண இமேஜ் பெயிண்ட்ல. அத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சைஸ் எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்ன்ற மாதிரி சைஸ எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பேஜ் நம்ம இப்ப வந்து போட்டோ அப்படின்னு அதை எடுக்கிறோம் அப்படின்னா, சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டேபிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு டூல் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? டிஸ்பிளேவும் சாரி டிசைனும் லேஅவுட்டும் வந்து எக்ஸ்ட்ராவா டிஸ்பிளே ஆகுது இல்லையா? அதே மாதிரி இப்ப இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா, அப்போ நமக்கு ஃபார்மட் அப்படின்ற இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் வேற இமேஜ் இங்க வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா பிளாக்கா இருக்குன்றதுனால நான் இங்க கொடுக்குற அந்த ஷேடோ அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தண்ணி
ஓகேமா. ஓகே. இந்த இமேஜ்ல வியூ ஆகாது அப்படின்றதுனால நான் வேற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே. டிரா பண்ண இந்த ஒயிட் ஷீட்ல உள்ளத எடுத்துக்கிறேன். ஆஹ் இப்போ நமக்கு வந்து ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேக் சைட்ல உள்ள அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஏன் இது பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதுல ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிங்க் கலர்ல பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதுல வந்து நம்ம இதை கிராப் பண்றதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி அந்த இமேஜ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக் ஏரியா டு கீப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எந்த ஏரியா மட்டும் நம்ம கீப் பண்ணி எடுக்கணும், அதை வந்து நம்ம கேரி ஆன் பண்ணிட்டே போகணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன். நம்ம அதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த இது வேணுமோ எந்த இமேஜஸ் மட்டும் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டியா அந்த இமேஜை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணி எனக்கு வந்து அந்த இமேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற ஸோ கீப் போயிடுச்சா? ஓகே. கீப் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் மட்டும் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் இந்த வீடு மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் கட் ஆகி வந்துடும். இல்ல எனக்கு இந்த நம்ம மார்க் பண்ணது மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் டெலிட் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடு மட்டும் என்ன ஆயிடும் நமக்கு டெலிட் ஆயிடும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டெலிட் மார்க் நான் கொடுக்குறேன். ஓகே. அது வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு அகைன் வந்ததுனால நமக்கு வந்து அது வந்து கேரியன் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? கீப் சேஞ்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது மட்டும் கட் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லை, வெறும் இந்த இமேஜஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சரி. ஓகே. கரெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம இங்க டிரா பண்ணிருக்க அந்த இமேஜ ஷேடோ மாதிரி கொடுக்கணும், இல்ல கொஞ்சம் டார்க் கலர் இது எடிட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து நம்ம போன்ல பிக்சர்ஸ் எதுவும் எடுத்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு, நம்ம வந்து ரொம்ப ஃபேரா காட்டணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே எடிட் பண்ணிப்போம். இந்த தீம்ல வச்சோம்னா நல்லா பிரைட்டா தெரியும், இதுல வச்சோம்னா கொஞ்சம் டல்லா தெரியும்னு சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மிரர்ல பாக்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி ஒரு கலங்கின மாதிரி ஒரு மிரர்ல பாக்குற மாதிரியான எஃபெக்ட் இருக்கு.
செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு நார்மல் இதுக்கு கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி பொறுத்தோட கொஞ்சம் நார்மல் இது இருக்கு. ஸோ இதுல உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதை வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதோட பிரைட்னஸ் எவ்வளவு இருக்கணும், ஷேப்போட ஷார்ப்னஸ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாவே எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க யூஸ் பண்ணி பாருங்கம்மா. நான் உங்களுக்கு மெஜாரிட்டியா உள்ளது சொல்லிடுறேன். பட் நான் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலா சொல்லிட்டே போனேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகும். ஸோ இது எல்லாமே எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அதோட கலர் வந்து நம்ம எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்கணும், அது கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க இதுல எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராப் அப்படின்றது அதோட சைஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றது. நான் இந்த ஆப்ஷன்ல போகும்போது உங்களுக்கு கிராப் பத்தி சொல்லிப்போம். நம்ம டைரக்டா இதுலயே கூட பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து சைஸோட டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க இதுல கூட கொடுத்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அத வந்து நம்ம வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்றது. கொஞ்சம் பிரைட் கலர், லைட் கலர், இல்லைன்னா ஓவராலா அந்த கலரே ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சன் ஷேடோ போடுற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளே மோர் கலர்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஏத்த மாதிரி கலர்ஸை கூட நம்ம வந்து நம்மளே செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்ல இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களாவே செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் பிக்சர்ஸ்ல வந்துடும். செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்றது பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இருக்கோ அதே கலர் கொண்டுட்டு வந்துரு அப்படின்றது சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லுவோம். நான் இப்ப அதை கிளிக் பண்ணோம்னா பேக் சைட்ல ஒயிட் இருக்கு. சோ எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே ஒயிட் கலர் மாதிரி நமக்கு அது வந்துருச்சு. சரியா? சரி, அடுத்தது பிக்சர் கலர் ஆப்ஷன். இதுதான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி அந்த பிக்சரோட கலர் வந்து பிரைட்டா இருக்கணுமா லைட்டா இருக்கணுமா அதெல்லாம் நம்மளாவே டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் இது. நமக்கு இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த இமேஜை எடிட் பண்றதுக்கானது எல்லாமே. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்களாவே ஓனா டிசைன் பண்ணி எடிட் பண்ணிப்போம். இது அதோட எப்படி வியூ ஆகணும் அப்படின்றது இது எல்லாமே நமக்கு இங்கேயே மேலேயே டாப்லயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. நான் அதுலயே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமும் சப் டாபிக் மாதிரி, அதாவது ஹைட் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஹைட் பண்ணதுமே இருக்கு, நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா டைரக்டா அக்சஸ் பண்றதுமே இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் இது என்ன அப்படின்னா நம்ம பென்சிலை வச்சு டிரா பண்றது, பெயிண்ட் வச்சு டிரா பண்றது, பெயிண்ட்ல பிரஷ் யூஸ் பண்ணி டிரா பண்றது, ஒரு மிரர்ல டிரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு கிளாஸ்ல பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும் இல்லையா? சோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு வாட்டர் பெயிண்ட் வச்சு டிரா பண்ணுது, கிடையாது கிரையான்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ல இருக்கு. இது வந்து நார்மல் பென்சில், கலர் பென்சில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு ட்ரா பண்ணிருக்கிறது, அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஷீட்டே வேற ஷீட்ல ஏதோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வச்சு டிசைன் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அப்ப நீங்க ஓனா ரெடி பண்ண இமேஜஸ் வச்சு இதுல எடிட் பண்ணி பாருங்க. எடிட் பண்ணிட்டு அது ஹோம்ஒர்க்ல சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளவா இப்போதைக்கு யூஸ் ஆகாதுமா. கம்ப்ரஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க ஏதாவது வந்து ஒரு வெப்சைட்ல போயிட்டு அப்லோட் பண்றீங்க, சாரி அப்ளை பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த கம்ப்ரஸ் இமேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. இப்போ வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன என்ன கேட்கும் அப்படின்னா
அதுல இந்த ப்ரூஃப் கேக்கும். உங்களோட இமேஜ், உங்களோட சைனு அதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு நீங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லும். ஆதார் கார்டு எல்லாமே. அத அப்லோட் பண்ணும்போது, அதுல டிஃபால்ட்டா சைஸ் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? எனக்கு வந்து 50 கேபில தான் வேணும், 100 கேபில தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே சைஸ் குடுத்திருப்பாங்க. அந்த சைஸ்ல நம்ம வந்து இமேஜஸ அப்லோட் பண்ணா மட்டும் தான், அது அக்செப்ட் பண்ணிக்கும். எக்ஸ்ட்ரா சைஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணிக்காது. இது வந்து டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? எவ்ளோ சைஸ்ல குடுக்கணும் அப்படின்றத அதுல நமக்கு குடுத்திருப்பாங்க. சோ அந்த சைஸ்க்கு நம்ம அத வந்து கம்ப்ரஸ் பண்ணா மட்டும் தான், நம்மளாட்ட அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ண முடியும். சோ அந்த மாரி டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்ப்ரஸ் இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரியா? அக்கா அப்ப அந்த இமேஜ வந்து இதுல தான் எடுத்துட்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நம்ம வந்து டைரக்ட்டா ப்ரௌசர்ல போயிட்டு அந்த கம்ப்ரஸ் இமேஜ் இந்த ஆப்ஷன் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுலயே நம்ம லிங்க் குடுத்துட்டு, நம்ம எவ்ளோ அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணணுமோ, அதோட சைஸஸ் நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே. இதுவுமே டைரக்ட்டா வெப்சைட்க்கு தான் போகுது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்ப எனக்கு ரீசெட் இமேஜ் அப்படின்றது நம்ம இது எல்லாமே கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது தப்பா கம்ப்ரஸ் பண்ணிருப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 50 கேபில இருக்கு அப்படின்னா, நம்ம கம்ப்ரஸ் பண்றது எவ்வளவு வேணும்? நமக்கு வந்து கொஞ்சம் ஹை லெவல் இது வேணும். சும்மா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப அதுல வந்து கேட்டிருக்கு இல்லையா? 50 டூ 100 குடுத்திருக்கு இல்லையா? அந்த கேபில இருந்தா மட்டும் தான் அந்த வெப்சைட் வந்து அந்த இமேஜ அப்லோட் பண்ணிக்கும். அதாவது எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த சைஸுக்கு ரொம்ப கீழ இப்போ வந்து 50ல இருந்து 100க்குள்ள அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 20, 25 தான் வச்சிருந்தோம்னா, அந்த வெப்சைட் வந்து அந்த இமேஜ் எடுத்துக்காது. இது வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடும். பட் இதே மாரி நம்ம இத குடுக்கும்போது ஒரு 120 அந்த ரேஞ்ச்ல இருந்தாலும் என்ன பண்ணிடும்? அதையும் ஸ்கிப் பண்ணிடும். இது வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டுட்டு அந்த 50 டூ 100க்குள்ள இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இமேஜ் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ரிமைனிங் எதுவா இருந்தாலும் அத வந்து ஒமிட் பண்ணிடும். சரி. இங்க உள்ளது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இங்க டிசைன் பண்ணிருக்க அந்த இமேஜோட லேஅவுட் அதாவது பேக்கிரவுண்ட்ல நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே டிசைன் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஒரு ஃப்ரேம் ஃபார்மேட்ல போடுறது. அந்த இத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறது. பிளாக் கலர்ல ஃப்ரேம் குடுக்குறது. இங்க நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் டிஃபரண்ட் கலர்ல உள்ளத மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். சோ இங்க டிஃபரண்ட் சைஸஸ்ல நமக்கு இருக்கு. இதெல்லாமே இது ஆகுது. இது பேஜ் குட்டியா இருக்கிறதுனால நமக்கு இங்க இங்க வந்துருது. நான் இப்ப இங்க எடுத்துட்டு போயிட்டு it's rotating. ஓகே. இது வந்து அந்த இமேஜோட சைஸ வந்து பிளர் பண்ணி காட்டுறது. ஒவ்வொரு டிசைன்ஸ் நமக்கு நெறைய இதுல இருக்குமா. உங்களுக்கு எது எது வேணுமோ நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் நான் வந்து டிசைன் பண்ணது எல்லாமே இங்க கீழ வந்துருக்கு. ஏன்னா அந்த பேஜ் குட்டியா இருக்குன்றதுனால அதுல வந்து கவர் ஆகல. இப்ப இது குடுக்குறேன் அப்படின்னா, அந்த வீடு ஏதோ மேலயும் அதுக்கு கீழ ஸ்டார் இருக்க மாரியும். இங்க வந்து இதுதான் குடுக்கணுமா, பிக்சர்ஸ் தான் குடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம அதுல வந்து நம்ம நேம கூட இந்த மாரி டிசைன் பண்ணிக்கலாம். அந்த நேம் நம்ம எப்படி டிசைன் பண்றதுன்னு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதே மாரி நம்ம நேம வந்து டைப் பண்ணிட்டு, அந்த நேம செலக்ட் பண்ணி இதே மாரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப இன்சர்ட்ல நம்ம வந்து பேஜ வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அத இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, அது நமக்கு ஃபார்மேட்ல இவ்ளோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அதுல இன்னைக்கு நம்ம வந்து பிக்சரோட ஸ்டைல் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரியா? ரிமைனிங் உள்ளது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்குள்ள கிளாஸ் புரிஞ்சுச்சாம்மா? ஓகேடா. இதுல வேற எதுவும் டவுட் இருக்காம்மா?
ஓகேடா. இதுல எதுவும் டவுட் இருக்காம்மா? ஓகேம்மா. டவுட் எதுனாலும் கேளுங்கப்பா. ஆனா கேட்க சொல்றேன், யாருமே கேட்கறது கிடையாது. யூஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, எதுவும் தெரியலன்னா நீங்க கேட்பீங்க. அதனால நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து பேப்பரை வந்து நம்மளே டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களாவே இன்னைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கவர் பேஜ் டிசைன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் கவர் பேஜ் வந்து டிசைன் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ டிசைன் எடிட் பண்ணி சென்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா. சரியா? ஓகேம்மா. எங்கம்மா? இதுவாடா? எதுமா சொல்றீங்க? டாட்டட் பாக்ஸ்ல இங்கேயாமா? இதுவாமா? இதுவா? இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆஹ் இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்த இமேஜ் இருக்கு அப்படின்னா, நான் புக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, புக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வச்சுட்டு சைட்லயே நமக்கு வந்து லைன்ஸ் வந்து டைப் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா மேல லைன்ஸ் இருக்கும், சென்டர்ல அந்த இமேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நமக்கு கொடுத்திருப்பாங்க. புக்ல பாத்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு இத வந்து ஓகே, இங்க நம்ம டெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கும்போது சென்டர்ல ஒரு இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து கீழே போயிடும். இந்த இடத்துல நடுவுல வந்து நமக்கு ஒரு பிக்சர் வந்துடும். ஓகேவா? இப்ப நான் இங்க வந்து ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்றேன். இப்ப இங்க வந்து நான் இன்சர்ட் பண்றேன் இங்க. ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இங்க வந்து நேம் வந்துட்டு இந்த இடத்துல பிக்சர் வந்துருச்சு. பாக்கி எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. ஓகேவா? பட் நான் இப்ப இதுவே இதுல அந்த இமேஜும் இருக்கணும், எனக்கு பக்கத்துல அந்த லைன்ஸும் வேணும்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுது, இங்க உள்ள அந்த லைன்ஸும் வந்திருக்கு, பக்கத்துல எனக்கு அதோட ஹெட்டிங் அதோட டேட்டாஸுமே வந்துருச்சு. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம டிசைன் பண்றதுக்குள்ளது. இப்ப இது வந்து கீழே பேக்ரவுண்ட்ல எனக்கு வந்து லைன்ஸ் இருக்கட்டும், அதுக்கு மேல இந்த இமேஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மெஜாரிட்டியா நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா புக்ல தான் யூஸ் பண்ணுவோம். புக் பேப்பர்ல டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க வந்து சம் டேட்டாஸ் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்துலயே குட்டியா ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேவா? அப்பதான் நம்ம இதை படிச்சுட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். ஓ, இதுதான் அந்த இடமா. இப்ப ஏதோ வந்து தஞ்சாவூர் அந்த அரண்மனையை பத்தி இங்க ஏதோ சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு தஞ்சாவூர் அரண்மனையை வந்து ஒரு பிக்சரா வச்சாங்கன்னா, ஓ இதுதான் அந்த அரண்மனையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லைனை படிக்கும் போது அதை நம்ம பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அலைன்மெண்ட் பண்றதுதாம்மா இதுவுமே. டெக்ஸ்ட் ராப்பிங் இது வந்து நம்ம இப்ப அடுத்த இதுலயே நமக்கு இருக்கு. இந்த ஃபார்மேட் போனோம் அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க, ராப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல போனோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுல போயிட்டு நம்ம எடுப்போம். இது நமக்கு இங்க ஷார்ட்கட்ல அதுவாகவே வியூ ஆகுது. ஓகேவாமா? ஓகேவா? நாளைக்கு இன்னும் டெப்தா இதுல போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதுல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேமா. நீ கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகேமா. ஓகே, தேங்க்யூமா. கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூடா.